குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 தேதி ஜூலை மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18 ஜூலை 2026 சனிக்கிழமை வரை துலா ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். துலா ராசிக்கு வந்து ஒரு பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் பலன் வந்து 30% தான் வெளிப்படும். மீதி உள்ள 70% பலன் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில் தான் தெரிவிப்பதாக இருக்கும். உங்க ஜாதகம் பற்றிய பலன் அறிந்து கொள்ள வீடியோவில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் துலா ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன் வந்து எது போல இருக்கும் என்றால், இந்த காணொலி வந்து முழுத பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு துலா ராசியில இருக்க 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். முக்கியமாக வந்து இந்த வாரத்துல எந்த கிழமை எந்த தேதியில நீங்க ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையும் இருக்குன்றதையும் தெரிவிக்கின்றேன். வீடியோ முழுசா பாருங்க. இந்த அடிப்படையில் துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா, துலா ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து அஷ்டமத்து செவ்வாயாக இருக்கின்றது. 9ல வந்து புதன் உள்ளது, சொந்த வீட்டில் மிதனத்துல இருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து புதனோட இருக்கும். புதன் வந்து ஒரு விதமான அஸ்தங்கம் ஆகியுள்ள சூழல் கொண்டுதான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியெல்லாம் வந்து சூரியன் வந்து கடகத்துல உச்சகுருவுடன் இணைகின்றது. உச்சகுரு வந்து உங்க வீட்டுல இருந்து கடகத்துல 10ஆம் இடத்துல இருக்கின்றது. 11ல சிம்மத்துல பாத்தீங்கன்னா கேது சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கின்றது. ராகு உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல வந்து ராகு 6ஆம் இடத்துல வந்து சனியும் இருக்கின்றது. ராகுக்கு இது பிடியில எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால இது பூர்ண கால சர்பதோஷம் என்று சொல்வார்கள். இந்த கால சர்பதோஷனால உங்களுடைய ராசிநாதன் வந்து 11ல இருக்கும், குரு வந்து 10ல இருக்கிறதுனால உச்சமா இருக்கிறதுனால இந்த தோஷம் வந்து உங்களுக்கு பெரிதளவுக்கு கெடுதல் செய்யாது, ஒரு இத நன்மை கொண்டுதான் இருக்கும். உங்க வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுல வந்து ராகு கும்பத்துல இருக்கிறதுனால இது வந்து இந்த கால சர்ப தோஷத்திலேயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பத்ம கால சர்ப தோஷம் என்று சொல்வார்கள். துலா ராசிக்கு 11ல கேது இருக்கிறதுனால 5ல ராகு இருக்கிறதுனால பத்ம கால சர்ப தோஷம். இது எதை பிரச்சனை கொண்டு இருக்குன்னா, புத்திர பாக்கியம், குழந்தைகள் சார்ந்த கல்வி, அவங்களோட நலன், காதலி, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், தொழில் ரீதியாக ஏற்படுற லாபம், பணவரவு, இது சார்ந்துதான் வந்து இந்த பத்ம கால சர்பதோஷம் தொடர்புடையதா இருக்கும். அதனால இந்த கால சர்பதோஷம் எல்லா கிரகமும் அந்த ராகு இப்படி எல்லா கிரகம் அடைப்படுறதுனால பெரிதளவு உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்க உச்ச குரு வந்து கடகத்திலேயே இருக்கு, அந்த வந்து உங்க ராசிநாதன் வந்து சிம்மத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிதளவுக்கு உங்களுக்கு இந்த கால சர்பதோஷம் பாதிப்பு கொடுக்காது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 7ரை வருட சனி, அஷ்டம சனி, இந்த சனி எல்லாம் இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. சஷ்ட சனி தான், 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அது சயஸ்தானத்துல தான் இருக்கு, ரொம்ப வலிமையாக இருக்கின்றது. 2வது குரு பார்வையும் வந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் நீண்ட நாட்கள இருந்த வந்து வதைப்பட்ட அந்த உடம்பு சார்ந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு முடிவுக்கு வருவதா இருக்கும். தீராத கடன்கள்லாம் வந்து ஓரளவுக்கு முடிவு வர சூழல் இருக்கும். கோர்ட்டு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதாக இருக்கும். பொதுவாக ஜோதிட விதியில வந்து 6ல் சனி இருந்தால் அசாத்திய பலம் என்று சொல்லுவாங்க. என்ன காரணம் தான் உபசயஸ்தானம் என்ற அடிப்படையில 3, 6, 10, 11 இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் இருந்தால் ரொம்ப வலிமை பெற்றதா இருக்கும். அதுவும் சனி வந்து நட்பு வீட்டுல இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான இதுதான் உங்களுக்கு, அதாவது துலா ராசிக்காரருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரனுடைய முக்கியமான இடப்பெயர்வு, அது வீடு நகர அடிப்படை கொண்டுதான் வந்து இந்த வாரத்துக்கான பலன் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கின்றது, செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் வந்து உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிற மறைவா இருக்கிறதுனால சந்திரனும் வந்து அங்க இருக்கிறதுனால ரெண்டுமே மறைவு கொண்டுதான் இருக்கும். செவ்வாயும் சந்திரனும் இணை வந்து சந்திர மங்கள யோகம் என்று சொல்லுவாங்க. அந்த மங்கள யோகம் உங்களுக்கு முழுசா கிடைக்குமா என்று கேட்டால் அது கிடைக்காதுதான் என்று சொல்லலாம். அது 9ஆம் இடத்துல 11ல இருந்தா சிறப்பா இருக்கும். 2வது வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைகிறதுனால அந்த பொழுது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கின்றது. அதனால போதிய மட்டும் வாகனம் செல்லும் மட்டும் கவனமாக செல்லுங்கள். ஏன்னா சனியும் வந்து 3ஆம் பார்வையாக செவ்வாயும் சந்திரனை பார்ப்பதனால தடை, தாமதம், ஒரு வித சோர்வு, மந்தம், குழப்பமான நிலை இதெல்லாம் ஏற்படுத்துவதாக இருக்கும். இருந்தும் குரு பார்வை சனியை பார்ப்பதனால அதோடைய வீரியம் வந்து பெரிதளவுக்கு இருக்காது. அதனால போதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள், புதிய அதிகமான முதலீடுகள், பயணங்கள், தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். போதிய மட்டும் ஆலை வழிபாடு, தியான யோகா செய்து அன்றைய நாளை கடந்து செல்வது சிறப்பு. ஏன்னா சந்திரன் வந்து அதோடைய செவ்வாய் நட்சத்திரத்திலேயே உட்காருது. செவ்வாய் வந்து உங்களுடைய இன்னொரு வீடான ரிஷபத்திலே இருக்கிறதுனால அது உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பதாக இருக்கும். போது மட்டும் அதாவது சகோதர சகோதரி உறவுல எந்த விதமான கருத்து ஏற்படும் வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி 14ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மிதுனத்துக்கு வந்து இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அங்க வந்து சூரியன் இருப்பதால் 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல அமரும். ஆனா கூட வந்து புதன், சூரியன் வந்து குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் அமர்ந்திருக்கு. ரெண்டுமே 1 டிகிரி வித்தியாசத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால புதன் வந்து சூரியன்ல அஸ்தங்கமாகி விட்டது. அது சூரியன்ல இருந்து தள்ளி இருந்ததுன்னா புத ஆதித்ய யோகம் கொண்டு சிறப்புடையதா இருக்கும். 2வது 13ஆம் தேதியெல்லாம் வந்து தேய்பிரை காலமாக இருக்கிறதுனால, உச்ச காலமா இருக்கிறதுனால, ஏன்னா 14ஆம் தேதி தான் அமாவாசை. அது உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடம் இருந்ததுனால பாகிஸ்தானா இருக்கிறதுனால தந்தை வழி உறவு, கல்யாணமானவர்கள மாமனார் வழி உறவுகளுடன் எந்த விதமான விவாதங்களும் வேண்டாம். அவங்களால லாபம் வர்றதாக அறிவுரை ஆலோசனை சொல்றதா, உங்களுக்கு நல்லது சொல்றதா இருந்தாலும் அது உங்களுக்குள்ள ஒரு விதமான சலிப்பையும்
ஒரு கடுக்கடுப்பையும் உண்டாக்கும். போதிய மட்டும் வந்து யாருக்கிட்டையும் எந்த விதமான இதுவும் வெளிப்படுத்தாதீர்கள். சூரியன் வந்து நல்ல இடத்துல தான் இருக்கு, அது உங்களுக்கு நன்மை செய்வதா இருக்கும். இருந்தும் வந்து இந்த கால சர்பதோஷம், பத்ம கால சர்பதோஷம் சொன்ன பாத்தீங்களா, லாபம் ஏற்படுறதுல தடை தாமதம் எல்லாமே ஏற்படும். இருந்தும் அந்த காலதாமதம் கொண்டுதான் விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடைபெறுவதா இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து ராகுடைய திருவாதிரை நட்சத்திரத்தினால, ராகு வந்து உங்க இதுல இருந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த சந்திரனுடைய தன்மையை வந்து ராகு வெளிப்படுத்துவதா இருக்கும். அதனால குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்களையும், அவங்களோட படிப்புலையும், காதலும் காதலி உறவு சார்ந்த அவங்களுக்குள்ளேயும், தொழில் சார்ந்த லாபத்திலையும் எல்லாத்துலயும் வந்து ஒரு விதமான ஒரு சற்று பின்னாடி ஏற்பட்டு கொண்டுதான் வந்து அது முன்னேற்றத்தை கொண்டு செல்லும். அதனால 13ஆம் தேதி போதி மட்டும் 12ஆம் தேதி எப்படி இருக்கோ 13ஆம் தேதி 12ஆம் தேதியோட 13ஆம் தேதி ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். இருந்து வந்த சூழல் கொஞ்சம் மாறாது. அதாவது மழை விட்டாலும் தூறல் விடையில என்று சொல்லுவாங்க, அது போல. அப்புறம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசை. 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து குருவி நட்சத்திரமான புனர்பூசல் நட்சத்திரம் இருக்கிறதுனால சந்திரன் ஆற்றல் வந்து நட்சத்திர அடிப்படையில் பார்த்தா அது ஒரு கஜகஸ்ரீ யோகம் கொண்டு இருக்கனால, உங்க வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுல குரு உச்ச குருவா இருக்குதுன்னா தொழில் நிலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்ற முடியதா இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள உங்களுக்கு கை கொடுதா இருக்கும். மூத்தவர்களின் அறிவுரை ஆலோசனை, உங்க தந்தை வழி சார்ந்தவர்களுடைய வழிகாட்டுதல், அறிவுரை ஆலோசனை, தொலைதூர பயணங்கள்ல மேற்கொள்வது, இதெல்லாம் சிறப்புடைய ஆலய வழிபாடு, ஆன்மீக நாட்டம் கொண்டு பயணங்கள் மேற்கொள்வது, இதெல்லாம் வந்து சிறப்புடையதா இருக்கும். ஏன்னா புதன் வந்து சூரியன் அஸ்தங்கமான புதனுடைய இது பெரிதா இருக்காது. இருந்தா அது சொந்த வீட்டுல இருக்கிறதுனால, சூரியன் நட்புக்கு இருக்கிறதுனால பெரிதளவுக்கு அது ஒளித்தன்மை இருக்காது. இருந்தும் மனம் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களால பெருசா இது பண்ண முடியல கூட, மனம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களை உணர்வு ரீதியாக வந்து வெளிப்படுத்துவீர்கள். ஒரு அம்மா கிட்ட பாசத்தை காட்டுறது வந்து அறிவு ரீதியான ஆய்வு பண்ணி பாசம் காட்ட முடியாது. அது மனம் சார்ந்த உணர்வு ரீதியாக தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ மனம் வந்து சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறதால, குருவின் நட்சத்திரத்தினால, குரு வந்து உச்சகுருவா இருக்கிறதுனால அது வந்து மன ரீதியான வந்து ஒரு அர்ப்பணிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து தந்தை வழி சார்ந்த உறவுகளோட தொடர்புடையதா இருக்கும் அன்றைய பொழுது. இதே 15ஆம் தேதியும் தொடர்புதா இருக்கும். 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி இது வளர்ப்பு தொடங்கிடும். அதனால 15ஆம் தேதி அன்றைய நாள் வந்து சிறப்பாக இருக்கும். அப்புறம் 15, 16ஆம் தேதியில பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வரதுனால, உச்சகுருக்கு வரதுனால, அது குருவுடன் சேர்றதுனால கஜகேசரி யோகம் கொண்டு ரொம்ப சிறப்பான நாள். அந்த 2 நாள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். சனியும் வந்து உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 17ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துறதுனால புதன் வந்து கொஞ்சம் பிரகாசம் ஆரம்பிச்சிடும். அறிவு ரீதியா இருந்த முன்னாடி இருந்த 12, 13, 14 தேதியில இருந்த அந்த அறிவு சார்ந்த ஒரு முடக்கம், அந்த இதெல்லாம் வந்து 17 தேதிக்கு அப்புறம் வந்து பிரைட்டா ஆயிடும். ஏன்னா 17ஆம் தேதியில வந்து புதனை விட்டு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து இடப்பெயர்வு ஏற்படுகிறது சூரியன். அப்போ வந்து 15, 16 கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் இருக்கும்போதும் சிறப்பு தான். அப்புறம் பூச நட்சத்திரம் இருக்கும்போதும் நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு பழைய கடன்கள்லாம் வந்து தீர்வுதா இருக்கும். கோர்ட்டு நடவடிக்கை சார்ந்த தீர்ப்புகளை உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி ஸ்ட்ராங்கா இருக்கின்றது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் சாதக முடியதாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்துல 16ஆம் தேதி இருக்கும். சாரி 15ஆம் தேதி பூச நட்சத்திரத்துல இருக்கும். 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்துல புதனி நட்சத்திரம் இருக்குனால 15, 16 அது 16ஆம் தேதி சாயந்தரமே வந்து சூரியன் வந்து இடப்பெயர்வு ஏற்பட்டுரும் நைட்டு மிட் நைட்ல. அதனால 15, 16 அந்த அறிவு ரீதியான தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவு கொண்டுதான் இருக்கும். ஆனா உச்சகுருவுடைய பலனால அந்த லாபத்தனம் அடையிறது, தொழில் ரீதியாக சக ஊழியர்களுடைய அனுசரணை, மேலதிகாரி பாராட்டு, ஆதரவு, சம்பள உயர்வு எல்லாம் தொழில் ரீதியாக விருத்தி அடைவதாக இருக்கும். இப்போ 15, 16 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துருது. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 11ஆம் இடத்தை தனஸ்தானத்துக்கு கேதுவுடன் சுக்கிரனுடன் இணைக்கின்றது. அது முதல்ல வந்து மக நட்சத்திரத்து கேது நட்சத்திரம் இருந்தனால அந்த ஆன்மீகம் சார்ந்த லாப நோக்கம் கொண்டு இருக்கும். ஆன்மீக அந்த ஆலய வழிபாடு, ஆன்மீகம் தொடர்புடைய இருவங்கெல்லாம் நல்ல சிறப்பான காலகட்டம் தான் துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா கேதுவுடன் இருக்கு, கேது வந்து சுக்கிரனுடன் இருக்கிறதுனால ஒரு செழுமையான இதுதான். நல்ல ஒரு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொழுதுபோக்கான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்து வந்து அது கேது சந்திரன் இணை வந்து வளர்ப்பை வந்து ஒரு விதமான கிரகண தோஷம் இருந்தாலும் கூட வந்து சுக்கிரன் வந்து சுபகிரகம் இருக்கிறதுனால, சுக்கிரன் வந்து கேது இது வரதுனால பெரிதளவுக்கு சந்திரன் அது பாதிக்காது. சின்ன சின்ன இது இருக்கும். அதாவது தேர்ந்தெடு ஒரு ஆடம்பரமா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த தேர்ந்தெடுத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அப்படிதான் வந்து ஏற்படும். பொழுதுபோக்கான விஷயங்கள உங்களுக்கு சிறப்புடையதா இருக்கும். அதுக்கப்புறம் மக நட்சத்திரத்துல இருந்து பூர நட்சத்திரத்துக்கு இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த விஷயங்கள் கூட சரியாயிடும். பூரிப்பு அதிகமா இருக்கும். கணவன் மனை உறவும் வந்து சிறப்புற்று இருக்கும். சந்திரன் வந்து பெரிதா எந்த கிரகத்துக்கும் பகையா எடுத்துக்கொள்ள முடியாது. 2 நாளுக்கு எல்லா இதுக்கும் வந்துட்டு போறதுனால அது பெருசா எதையும் பகையா கனெக்ட் ஆகாது. இருந்தும் வந்து சந்திரனுக்கு வந்து சுக்கிரன் பகைதான் என்று சொல்கின்றார்கள். பெரிதளவுக்கு அது காட்டாது. வெயில் உச்ச வெயில் டப்புன்னு அடிக்கிறதுக்குள்ள டக்கு கொஞ்ச நேரத்துல மறுநாள்ல கொஞ்சம் ஒதுங்கிற மாதிரி தான். என்ன காரணம் கேட்டா 2 நாள்ல வந்து மாறிட்டே இருக்கிறதுனால அதோட வீரியம் பெருசா தாக்கத்தை கொடுக்காது.
இந்த அடிப்படையில் நீங்க அதை அணுகலாம். அதனால சந்திரன் வந்து வளர்வு சந்திரன் சுக்கிரனோட இருப்பது சிறப்பு தான். அதனால 18ஆம் தேதி வார இறுதி நாள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து சிறப்புற்றதே இருக்கும். 11 இருக்கிறதுனால உங்க மூத்த சகோதரர்கள் வழி தொடர்பு விஷயங்கள், அவங்களுடைய அறிவுரை ஆலோசனை கிடைக்கும். உங்களோட வயது பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஏன்னா உங்க ராசி நாதனே வந்து 11 இருக்கிறதுனால திடீர் பண வரவு, நண்பர்கள் மூலம் அனுகூலம், இதெல்லாம் ஏற்படும். ஏற்கனவே சொன்ன ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வது இதெல்லாம் ஏற்படும். அதாவது ஜூலை 16, 17, 18 தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சந்தோஷம் இருப்பதா இருக்கும். அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அமைஞ்சதுன்னா இன்னும் வந்து டபுள் பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தொழில்நிலை சார்ந்ததுனால 10ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுனால ஒரு நிர்வாகத்திறன், பொறுப்புகள், ஒரு வித மேனேஜ்மெண்டான ஒரு பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். 9ல வந்து புதன் ஆட்சி பெற்றதுனால ஏற்கனவே நம்ம அஸ்தங்கமானதுனால பெரிதளவு அதோடைய இம்பாக்டா இருக்காது. இருந்த வந்து பெரிய முதலீடுலாம் வந்து செய்யாதீர்கள். இருந்த ஒன்று ஒரு முறை யோசிச்சு செய்யுங்கள். இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். 6ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி இருக்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு கட்டுக்குள்ள வரும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி, அமைதி நிலவதா இருக்கும். பிள்ளைகளால வந்து பெருமைப்படத்தக்க செய்திகள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே பத்ம கால சர்பதோஷம் என்று சொன்னதா பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அனுகூலமான. ஏன்னா ராகு வந்து கும்பத்துல இதுல நட்பு வீட்டுல தான் இருக்கின்றது. அதனால பிள்ளைகள் வெளிநாட்டு கல்வி விஷயங்கள்லாம் வந்து முயற்சி கை கூடுவதாக இருக்கும். கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் வந்து கூடும். உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான அந்தஸ்து வந்து உயர்வதாக இருக்கும். சூரியன் வந்து 17ஆம் தேதி இடப்பெயர்வு குருவுக்கு 10ஆம் இடத்துல இருந்தனால அரசு தொடர்புடைய விஷயங்கள், டெண்டரு, அரசியல்ல இருப்பவங்களுக்கு எல்லாம் நல்ல ஏற்றமுடைய நாளாக இருக்கும். என்னன்னா 17ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை குரு பார்வை வந்து இருப்பதனால உங்களுக்கு, ஏன்னா உங்க 2ஆம் வீட்டையே வந்து குரு பார்க்குது. குடும்பத்திலேயே மகிழ்ச்சி, உங்க வாக்குலயும் வந்து ஒரு செழுமை இருக்கும். உங்க 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால தாய், வாகனம், தாய் வீட்டு உறவு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் தான் நடந்துரும். 6ஆம் வீட்டை சனியும் பார்க்கறதுனால சனியினால இருக்கிற அந்த நோய், கடன் சார்ந்த பிரச்சனைகள், உயிர் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதாவது மறைப்பொருளா நோய் இருந்தா அதுக்கான மருத்துவமும் கிடைக்கும். கடன்கள் இருந்தா அது தீரத்துக்கான வழி இருக்கும். கடன்கள் வசூலிக்காத கடன்கள் வசூலிப்பதாகும். எல்லாமே வந்து துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு இதுவான நாள் தான். முக்கியமாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ரொம்ப சிறப்பா இருக்கும். வியாழக்கிழமை வந்து சிறப்பா இருக்கும். வார தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், இந்த 4 நாள் மட்டும் கொஞ்சம் விஷயங்களை வந்து பெரிதா அழட்டிக்காம சாதாரண கிராஜுவலா கொண்டு போங்க. அண்ட் தென் வந்து வெள்ளி சனி, வெள்ளி சனி எல்லாம் நல்லா இருக்கும். இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு துளாராசிக்கு. சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம், அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம். இதுல வந்து சுவாதி நட்சத்திரன்றது சித்திரை நட்சத்திரன்றது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த 12, 13, 14, 15 தேதியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கடுமையான போக்கு கொண்டு இருக்கும். முக்கியமாக 12ஆம் தேதி, 13ஆம் தேதியெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள். அப்புறம் 15, 16 தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர், சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேதி கிழமைகள் எதுன்னா 12ஆம் தேதி வார தொடக்க நாள்லாம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் கவனமுள்ள இருக்கு. உடல் ரீதியாக, மன ரீதியாக கொஞ்சம் அசதி, சோர்வு இது இருக்கும். முக்கியமான காரியங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். பயணங்கள்லாம் வந்து செய்ய வேண்டாம். என் சந்தோஷமாக காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பா அது மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு தோய் வந்து உணர்வீர்கள். 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கடுத்து வந்து 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வாகனம் செல்லும்போது ரொம்ப கவனமுடன் செல்லுங்கள். தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்துக் கொள்ளும். புதிய முதலீடு திட்டங்கள்லாம் வந்து இது பண்ண முக்கியமான காரியங்கள் ஜாமீன் கேட்டு எதுவும் போட வேண்டாம். அன்றைய பொழுது வந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வியாழக்கிழமை. அப்ப அன்றைய பொழுது வந்து நீங்க மத்தவங்களுக்கு ஏதோ இதுல சர்வீஸ் பண்றதா இருக்கு. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா செய்யுங்க. பயன் இல்லைன்னா தவிர்த்து கொள்ளுங்க. அது தேவையில்லாத மன உளைச்சல, உடல் அசதியும் அலைச்சலையும் உண்டாக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி சனிக்கிழமை கொஞ்சம் கவனம் இருங்க. ஏதோ விதத்துல நீங்க வதப்படுற சூழல் இருக்கும். மன அளவிலும் உடல் அளவில் ஏதோ வதப்படுற சூழல் இருக்கும். முக்கிய பொறுப்புகளையும் தவிர்த்து கொள்ளும். முக்கியமா அந்த வாரத்துல 4 நாட்கள் வந்து சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமை, சனிக்கிழமை. மற்றபடி வந்து திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 நாட்கள் வந்து சிறப்பா இருக்கு. 4 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுடைய நட்சத்திரம் இருக்கு. ராகு உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கனால பெரிதளவுக்கு அதுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, அந்த பங்கு சந்தை மூலம் வந்து எதிர்பார்த்த நன்மைகளா இதெல்லாம் வந்து பெற்று தருவதா இருக்கும். பிள்ளைகளின் கல்வி, உடல்நல சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏன்னா நட்பு இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு இல்லை. இந்த பத்ம காலத்து சர்ப தோஷத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நாட்கள், கிழமைகள் எதுன்னா முக்கியமா சுவாதி நட்சத்திரக்காரங்க
13ஆம் தேதி திங்கட்கிழமை கவனமுடன் இருங்க. ஏன்னா உடல் அளவில் மன அளவில் ஏதோ ஒரு அசதி அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். முக்கிய பொறுப்புகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி புதன்கிழமை வாகனம் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். தொலைதூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அன்றைய நாள் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து 17ஆம் தேதி நீங்க மத்தவங்க ஏதோ இதுல சர்வீஸ் பண்ற சூழல் ஏற்படும். மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு அறிவுரை ஆலோசனை மத்தவங்க சொன்னா கூட அது நீங்க சர்வீஸ் பண்றதா இருக்கும். அது நல்லதா இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பலன் எல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் எச்சரிக்கையா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை உங்களுக்கு நாள் நன்றாக இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு 1, 2, 3 பாதம் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா உச்சகுரு வந்து உங்க 10ஆம் இடத்துல தொழில் ரீதியான உங்களுக்கு முன்னேற்றம் காண்பதா இருக்கும். 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியனை வந்து குருவுடன் சேர்றதுனால பலம் தொழில் ரீதியான ஒரு ஆளுமை திறன் அதிகரிக்கும். அரசியல் தொடர்புடைய இருக்குங்களா ரொம்ப விசேஷமான காலகட்டமா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. நீண்ட நாள் உத்தியோகம் சார்ந்த கனவுல உங்களுக்கு ஏற்படுவதா இருக்கும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் கிழமைகள் எது என்றால் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உடல் ரீதியான ஒரு அசதி சோர்வு இருக்கும். முக்கிய பொறுப்புகள் ஜாமீன் கழுத்து இதெல்லாம் போட வேண்டாம். போது மட்டும் ஓய்வாக கடந்து செல்லுங்கள். அதுக்கடுத்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. வாகனம் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். தொலைதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து 18ஆம் தேதி பிரத்யேக தாரைன்றதுனால மற்றவங்களுக்கு நீங்க சர்வீஸ் பண்ற சூழல் ஏற்படும். அது நல்லதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தீயதாரம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நாட்கள் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் மட்டும் எச்சரிக்கையா, மற்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது துலா ராசிக்கான வார அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 5, 6. வார அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து தூய்மையான வெள்ளை, அந்த மில்கி ஒயிட், லைட் ப்ளூ இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ஆனால் துலா ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கணும். 8ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால அது முருகப்பெருமானை நீங்க வணங்குவது சிறப்பு. கந்த சஷ்டி கவசமும் படிக்கலாம். ஏன்னா 8ல வந்து செவ்வாய்க்கு வந்து முருகன் தான் கடவுள். அதுதான் 8ஆம் வீடு அந்த முருகனை வணங்கும் போது இந்த 8ஆம் வீட்டுடைய அஷ்ட செவ்வாயுடைய தாக்கத்தை குறைக்கும். ராகு எது தோஷத்துல எல்லா கிரகம் அடிபட்டதுனால வெள்ளிக்கிழமான சுக்கிர ஓரையில வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து தீபம் ஏற்றி வணங்குவது சிறப்பு. முடிந்தால் வந்து ஏழை பெண்களுக்கு எதனா ஒரு சேலை எதனா எடுத்து கொடுக்கலாம். உங்களால் முடிந்த உதவி ஏழை பெண்களுக்கு செய்யலாம். இதனால வந்து அந்த எதிர்மறை ஆற்றல் குறைஞ்சு நேர்மறை ஆற்றல் வந்து துளாராசிக்காரர்களுக்கு அதிகப்படுத்தும். அதனால துளாராசிக்காரன் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பு வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்படுத்தல் உறவுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.